அண்மைச் செய்தி. படத்தில் நடிப்பதற்காக பெற்ற முன்பணத்தை திருப்பித் தர நடிகர் ரவி மோகனுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு சொத்து உத்தரவாதம் தாக்கல் செய்ய ரவி மோகனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய உத்தரவில் இருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். படத்தில் நடிப்பதற்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திருப்பித் தர நடிகர் ரவி மோகனுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனமான பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதே போல கொடுத்த கால் ஷீட்ல படத்தை தயாரிக்காமல் தனக்கு இழப்பு ஏற்படுத்தியதற்காக கூறி 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு பாபி டச் நிறுவனத்துக்கு எதிராக நடிகர் ரவி மோகனும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த 2 மனுக்களும் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கின் மூலமாக எதிர்மறை விளம்பரம் தான் ஏற்படும், அதற்கு பதிலாக பணத்தை திருப்பி கொடுத்து விடலாமே என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ரவிமோகன் தரப்பு வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் வழக்கில் தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைக்க விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் அவர் அடுத்த படத்தில் நடிக்கும் போது பெற்ற முன்பணத்தை திருப்பி அளிப்பதாக கூறியதை தயாரிப்பு நிறுவனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கொடுத்த கால் ஷீட்டை பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். அதே சமயம் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் தனது மனைவியுடனான பிரச்சனையின் போது வாடகை வீட்டில் வசித்து வருவதாக அறிக்கை வெளியிட்ட நடிகர் ரவிமோகன் தற்போது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருப்பதாகவும் தங்கள் நிறுவனம் அளித்த முன்பணத்தை கொண்டே ரவிமோகன் தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார்கள். இதையடுத்து 2 தரப்புக்கும் இடையே இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள மத்தியஸ்தரை நியமிப்பதாக தெரிவித்த நீதிபதி 9 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் வேறு படங்களை வெளியிட பாபி டச் நிறுவனத்திற்கு தடை விதிக்க கோரியும் நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நடிகர் ரவி மோகனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த உத்தரவை நிறைவேற்றியது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.